கலவரம் எங்க நடக்குதுன்னு சேர்த்து சொல்லுங்கண்ணா. எங்க நடக்குது இந்த கலவரங்கள்? சரி ஓகே ஓகே, நேரம் கிடக்குறோம், சொல்லுங்க. புது வகை தாக்குதலை, அழித்தொழிப்பு வேலையை புல்டோசரை வைத்து திரும்ப திரும்ப அந்த இடங்கள்ல பாஜக தான் ஜெயிக்குது. குஜராத்லயும் 20% 18-20% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. திரும்ப 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 அதே இஸ்லாமியர்கள் தான் வாக்களிக்கிறாங்க. அதே உத்தரப்பிரதேச இஸ்லாமியர்கள் தான் வாக்களிக்கிறாங்க. கர்நாடகா முழுசா ஜெயிக்கிறோம், முழுசா ஜெயிக்கிறோம். எங்க ஆட்சி இல்லாதப்ப கூட முழுமையா ஜெயிச்சோம். தமிழ்நாட்டுல கணக்க தொடங்குறோம், கேரளால கணக்க தொடங்குறோம். தென்னிந்தியால பெருவெற்றி வரப்போகுது. நேரம் இல்ல, நான் செய்திக்கு வழிவிடணும். கலவரத்தின் போது ஆண்களுடைய கீழாடையை அவிழ்த்து சுண்ணத் செய்திருக்கிறா இல்லையா? எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் இதெல்லாம் பேசிட்டு இருப்பீங்க? இல்லாத ஒரு விஷயத்த பேசுற உங்களை போன்றவர்களால மத கலவரம் வருது. உங்களை போன்ற ஒரு தவறான தகவல்கள் எப்படி பதிவு பண்றீங்க? இடம் பொருளை சொல்லி சொல்லுங்க. இந்த இடத்துல இந்த நாள் இந்த தேதி நடந்துன்னு சொல்லுங்க. பொதுவா பேசாதீங்க. சமூக நல்லிணக்கத்தையோ மதச்சார்பையோ, சமூக நல்லிணக்கம் வேணும்னா தெளிவான கருத்து. நன்றி 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 யாதவன். தரவே முடியாது. சரி, அதற்கான யோகிதை இவர்களுக்கு எப்போதும் கிடையாது. மதத்தையும் அப்பீஸ் பண்றதும், எல்லா மதத்துக்கும் போய் வர்றது அது அல்ல. அரசு என்பது எந்த மதத்தின் சார்பாகவும் இல்லாம. நான் சொல்ற கருத்தை தான் அவரும் சொல்றாரு. நான் சொல்ற கருத்தை தான் அவரும் சொல்றாரு. பிரதமர் இந்துவாகத்தான் இருப்பார். சரி, ஓகே. எப்படி இல்லாம இருப்பார்? இல்ல நான் என் மதத்தை அடுத்து வரேன் ஆதவன். பிறப்பு சான்றிதழ்ல இருந்து பள்ளி சான்றிதழ் வரைக்கும் கூட வரக்கூடிய மதத்துல இருந்து நான் எப்படி செக்குலரிசமா இருக்க முடியும்? நான் செக்குலர்னு எழுத முடியுமா? நம்ம அப்படியே தலைப்புக்குள்ள இல்ல. இரண்டாவது அவர் சொல்ற கருத்துல ஆதவன் நான் சொன்னதுல ஒரு கருத்து மாறுபடுறேன். என்னன்னா, அவர் எந்த மதத்துக்கும் அப்பீஸ்மென்ட் இல்லாம சார்பு இல்லாம இருக்கணும்ங்கறாருல. அப்புறம் ஏன் தமிழக முதல்வர் பெரும்பான்மை மக்களை ஒவ்வொரு முறையும் பண்டிகைகளையும் அவமதித்துக் கொண்டே இருக்கிறார்? எல்லாருக்கும் சார்பா இருக்க வேண்டியதானே? ஒரு வாழ்த்து கூட சொல்லாத அளவுக்கு ஆவின்பால் கவர்ல அவர் சொல்லாத ஆவின்பால் கவர்ல கூட வராது வாழ்த்து. தெரியுமா? பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றாரு. பொங்கல் இந்து பண்டிகை இல்லையா? இல்ல, இந்து பண்டிகை கிடையாது. இந்து பண்டிகை அவங்க சொன்னாங்க. தமிழர்கள் தான் இருக்கிறோம். அது கிடையாது. அப்புறம் ஏன் நீங்க மத்தெல்லாம் ரம்ஜானுக்கு வாழ்த்து வருது, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து வருது, அதெல்லாம் எப்ப வருது? இதுதான் அப்பீஸ்மென்ட்ங்கிறது. ஆதவன் அண்ணா சொன்ன அப்பீஸ்மென்ட் அதுதான். ஆவின்பால் கவர்ல கூட நீங்க ஒரு நல்ல நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த இடத்துல செக்குலரிசம் மாறி போய் அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ், மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் ஆயிருது. அதுதான் நடக்குதுங்கறீங்க. அதுதான் நடக்குது. அதத்தான் மோடி எதிர்க்கிறார். இது செக்குலரிசத்தை கிளியர் பண்ணி பாருங்க. இப்ப தம்பி இருக்கிறாரு, எம்பி ஆயிட்டாரு, மந்திரி ஆயிட்டாரு. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய 142 கோடி மக்களுக்கும் 142 கோடி மக்களுக்கும் அந்த துறை சார்ந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இவருடைய பார்வை இருக்கு இல்லைங்களா? அது ஒரே பார்வையா தான் இருக்கணும். அவங்க இதுதாங்க ஐயா. மற்றபடி இவருக்கு என்ன தனிப்பட்ட நம்பிக்கை இருக்குது? அந்த தேவையை பெறக்கூடிய எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? அது இல்ல. நீங்க இந்த நிறுவனத்துல இருக்கீங்க, இந்த நிறுவனம் தொடர்பான இலக்கு உங்களுக்கு இலக்கு. அப்போ இதுதான் செக்குலர். அதுல இண்டிவிஜுவல் ரைட் என்னன்னா வழிபாட்டு உரிமை. இப்படிதான் சொல்லியிருக்கு. சோ தெளிவா இருப்போம் நம்ம. நம்ம ஆளு பிரதமர் மோடி அப்படி இல்ல. இதுதான் தப்பு.